Hello friends, this is Pranav from GV Computers. நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய பிசி பில்ஸ் பத்தி பார்த்தாச்சு, லேப்டாப்ஸ் பத்தி பார்த்தாச்சு, கேம் பேட்ஸ், கேமிங் வீல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்தாச்சுங்க. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. எதை பத்தி பார்க்கலாம், அதான் நீயே சொல்ல. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கீபோர்ட்ஸ் இருக்கு, மவுஸ் இருக்கு, சின்ன சின்ன ஆக்சரிஸ்லாம் இருக்கு. கீபோர்ட்ஸ் போலாமா சார்? இப்படியே மசமசம் நின்னுக்குண்டா அப்படி சார்? மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. கீபோர்ட்ஸ் பத்தி ஒரு ஆரம்பிக்கலாம். ஸோ கீபோர்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துடலாம். நல்ல வெரைட்டியாக எடுத்து போடு. கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கீபோர்டு எடுத்திருக்கோம். ஆரம்பமே மங்களகரமாக இருக்குங்க, எல்லோ கலரில் இருக்குது. மங்கள யாரு? வீட்டுக்காரமாவா? ஸோ நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த மாடலை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கீபோர்ட்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்ன டைப்ஸ், என்ன சைஸஸில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உனக்கு என்ன பார்த்தா சொக்கர்மா தெரியுதா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டைப்ஸ் போவாங்க. ஸோ நார்மலாக 3 டைப்ஸ் இருக்குங்க: மெம்பரேன், செமி மெக்கானிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். இப்போ மெம்பரேன் கீபோர்ட்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டுங்க, ஆஃபீஸில் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், வீட்டில் பலஸில் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து நம்மளுக்கு மெம்பரேன் கீபோர்ட்ஸுங்க. அதில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. என்ன பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி, டெல், லாகிடெக், அப்புறம் ஆம்கேட், லைவ்டெக். நீ என்ன பண்ணிக்கிற? நீ தானே ஸ்டாப்னு சொன்ன. ஸ்டாப்னு சொன்னது இவரப்பா. நீ கண்டினியூ. அந்த மாதிரி வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 250லேருந்து 600 வரைக்கும் நிறைய மாடல்ஸ் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. அதில் வந்து நம்ம வயர்டோ வயர்லெஸோ சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா செமி மெக்கானிக்கல். செமி மெக்கானிக்கல் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. மெம்பரேனோட கம்பேர் பண்ணும்போது சூப்பராகவே இருக்கும். உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டாக இருக்கான். ஸோ செமி மெக்கானிக்கல் அப்படிங்கிறப்போ நம்ம கீஸை வந்து கழட்ட முடியாது. இட்ஸ் ஆல் ஃபிக்ஸ்டு கீபோர்ட்ஸ். உங்களால் ஒரு ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நல்லா கிடைக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் காம்போவில் வரும். கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போவில் வரும். அது வந்து 1000லேருந்து 1500 ருபீஸ் ரேஞ்சில் வருங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் கீபோர்ட். இது வந்து ப்ராப்பரான சூப்பரான கீபோர்டுங்க. இது வந்து நம்மளுக்கு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த காதலுக்கு டிஸ்டர்பா இருக்கிறதே இந்த அப்பா நாய்கள் தான். கீஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு இதுலேயும் வந்து செரிஸ் அப்படின்பாங்க, ரெட் செரி, ப்ளூ செரி, ப்ரௌன் செரி அப்படின்னு சொல்லி சவுண்டு அண்ட் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்மளே சூஸ் பண்ண முடியும். ஸோ மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸில் எல்லா கீஸையும் நம்ம கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி போட முடியும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1500 தான் ஸ்டார்டிங் ரேஞ்சாகவே இருக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 10,000 ருபீஸ் வரைக்கும் கீபோர்ட்ஸ் ஃபுல் ரேஞ்சில் இருக்குது. 10,000. அதுலேயும் வயர்டு வயர்லெஸ்ன்னு சொல்லி டோட்டலாக இருக்குங்க. ஸோ நம்ம ஒரு பேசிக்கான ஒரு 5 to 6 மாடல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம மங்களகரமாக ஆரம்பிச்சோன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோட KM500 அப்படிங்கிற மாடல் தாங்க. ஸோ இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு காம்போ, கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ. அதாவது செமி மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் வருங்க. ஸோ நம்ம மவுஸை பற்றி இப்போ பார்க்க வேணாம், ஏன்னா கீபோர்ட் தான் ஸ்பெஷலைஸ்டாக பார்க்க போகிறோம். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. உங்களுக்கு மவுஸ் பற்றி ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் மவுஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. ஒரு கேமிங் கீபோர்டு எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட் தருது. அண்ட் எடிட்டர்ஸும் இதை யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஒரு நார்மல் கீபோர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இது யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கீபோர்டு இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். பண்ணக்கப்புறமே வந்து நம்மளுக்கு லைட்டிங்ஸ் வந்துருந்துங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 3 செக்மெண்ட்டில் காட்டுறது, அதாவது க்ரீன், ரெட் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து நம்மளுக்கு லைட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த மோடு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட்டே வேணான்னா அப்போ ஆஃபும் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எ வெரி யூஸ்ஃபுல் திங். ஏன்னா நிறைய கீபோர்டில் வந்து ஜஸ்ட் இது வரைக்கும் தான் இருக்கும். நம்மளுக்கு லாங் ஹார்ஸ் ஆஃப் யூசேஜ் அப்போ கை வலிக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேட்குது. அண்ட் நம்மளுக்கு நார்மலாக பட்டர்ஃப்ளை கீபோர்ட்ஸ், அதாவது லேப்டாப்பில் இருக்கிற கீபோர்ட்ஸ் மாதிரி இருக்காது. இது வந்து கொஞ்சம் பாப்டப்பாக இருக்கும். கேமிங்க்கு இல்லை எடிட்டிங்க்கு நீங்கள் லாங் ஹார்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இது சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் செமி மெக்கானிக்கல் கீபோர்ட். செமி மெக்கானிக்கல் கீபோர்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் தேவ் எம்ஃபசைஸ் WASD, அதாவது நம்மளுக்கு WASDக்கு மட்டும் ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம WASD தான் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஒரு கேமராக இருக்கும்போது. ஸோ அதுக்காக இங்கேயும் வந்து இதை கூட WASD யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு கேப்ஸ் லாக் ஆன் அண்ட் ஆஃப்கான எதையாச்சும் சொல்லியா இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல் கீபோர்டுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்பர் பேடும் கூடவே கொடுத்துருக்காங்க. நம்ம டைப் சொல்லும்போது சைஸை பற்றி சொல்ல மறந்துட்டேங்க. அவருக்கு என்னாச்சு டாக்டர்? அவருக்கு மெமரி லாஸ். இப்போ சைஸ் பொறுத்தும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஃபுல் கீபோர்ட், நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து 87 கீபோர்டு அப்படின்ட்டு இருக்குங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பேட் இருக்காது, ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த ஆரோ கீஸோட கட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 60% கீபோர்ட், அதாவது இது வரைக்கும் தாங்க இருக்கும். இந்த ஆரோ கீஸ் கூட இருக்காது, ஒன்லி திஸ் மச். தட்ஸ் அ மெக்கானிக்கல் கீபோர்டில் இருக்கும். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். ஸோ இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போவோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1100 rupees வருங்க. ஒரு பேசிக்கான மெம்பரேன் கீபோர்ட்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா இதுதாங்க என்ட்ரி லெவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு செமி மெக்கானிக்கல் கீபோர்ட்லேயே இன்னொரு ஆப்ஷன்ஸ், அதாவது கொஞ்சம் அப்கிரேடட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா கேம்டியாஸோட ஏரிஸ் P2 அப்படிங்கிற மாடல் தாங்க. இதுவும் வந்து இட்ஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ. இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு கேமிங் கீபோர்ட், ஒரு செமி மெக்கானிக்கல் கீபோர்ட். ஆனால் பார்க்கும்போது இட்ஸ் ஒரு நார்மல் கீபோர்ட் லுக்கு தான் தருது. பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஆனால் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நம்மளுக்கு மல்டிமீடியா கீஸ் வந்துடுது அண்ட் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஐயோ இந்த அவசரப்படுறானே. ஸோ இப்போ வந்து இந்த நம்ம கீபோர்டை கனெக்ட் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து RGB எஃபெக்ட்ஸ் நிறையவே இருக்குது. அவன் பாக்ஸ்லேயே போட்டிருக்கான் வரோம் இந்த 11 லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு. இதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுனா நம்ம ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் நம்பர்ஸ் அழுத்தினோம்னா ஒவ்வொரு மாடலாக மாறுது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயும் வந்து கேப்ஸ் லாக் ஆன் அண்ட் ஆஃப் அதுக்கான இண்டிகேஷன் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு மல்டிமீடியா கீஸ் மேலே வந்துடுது. மல்டிமீடியா கீஸ் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. இட்ஸ் மோர் ஆஃப் தி சேம். அதில் வந்து ஹேண்ட் ரெஸ்ட் இருந்துச்சு, ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அதுக்கு பதிலாக இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் நாபும் அண்ட் மல்டிமீடியா கீஸும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கீபோர்டு இந்த கீபோர்டில் கொஞ்சம் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு லைக் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கீபோர்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 1250 rupees வருதுங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரு 100 to 150 rupees தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு என்ன மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 வெரைட்டி செமி மெக்கானிக்கல் கீபோர்டை நம்ம பார்த்துட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் சைஸ் மெக்கானிக்கல் கீபோர்டு என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸோட MK3200 அப்படிங்கிற மாடல் தான் பார்க்க போகிறாங்க. இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் வாங்க. ஸோ இதில் வந்து கீபோர்டு தனியாக, கேபிள் தனியான்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ ஃபுல்லி மெக்கானிக்கல் கீபோர்ட் அண்ட் இது வந்து ஒரு ரெட் ஸ்விட்ச் கீபோர்ட். உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸே தெரியும். நல்லா அந்த கிளிக்கிங் சவுண்ட்ஸ் நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த சத்தம். அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம வந்து என்ன அது வரமாட்டேங்குது. இப்ப பாருயா ஆண்டி புடிங்கிருச்சாண்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கீஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். நான் ரெட் ஸ்விட்ச் அப்படின்னு சொன்னது இந்த ஒரு ஸ்விட்ச் தாங்க. ஸோ இதோட சவுண்ட்ஸு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அந்த டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணும். சில பேருக்கு ரெட் பிடிக்கும், சில பேருக்கு ப்ளூ பிடிக்கும், சில பேருக்கு ப்ரௌன் பிடிக்கும். ப்ளூ ஹை, எனக்கும் பிடிச்ச கலர் ப்ளூ. அதாவது கீபோர்டு எந்தூசியாஸ்டாக இருக்கவங்களுக்கு, நார்மலாக இருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. நம்ம நார்மலாக மெம்பரேன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேமர்ஸ்க்குன்னு வந்து பார்த்தோம்னா ரெட் ப்ளூ நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ ப்ளூ வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸில் இருக்கவங்க. நான் அதை காட்டும் போது நான் எதனால் அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பக்கம் USB நம்ம லேப்டாப்பில் இல்லை பிசியில் போடுறதுக்கு, அண்ட் டைப் C வந்து நம்ம இதில் இது பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. வந்தோடனே ஃபுல் லைட்டிங்ஸ் வந்துருச்சுங்க. இதுலேயும் வந்து நம்ம லைட் மோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி வேணுமோ அப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீபோர்டு வந்து இட்ஸ் நார்மல் கீபோர்ட், ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட் வித் குட் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. தட்ஸ் இட். இதுக்கும் அந்த செமி மெக்கானிக்கலுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வெறும் கீபோர்டு மட்டுமே 1500 rupees வருங்க. ஏழை ஜனங்களுக்கு கொஞ்சம் பார்த்து. அப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு 75% டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா அது கீபோர்ட் அண்ட் மவுஸ் சேர்த்தே நம்மளுக்கு வந்து 1100 rupees தான் வருது. ஸோ பேசிக்காக ஒரு ஃபஸ்ட் டைம் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு மெம்பரேன்லேருந்து மெக்கானிக்கல் வேணும் அப்படிங்கிறீங்கன்னா இந்த மாடல் சூப்பராக இருக்கும். ஒரு 1500 rupees மாடல் ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்காதுங்க. பட் யூ கேன் கெட் த ஃபுல் மெக்கானிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ரெட் ஸ்விட்சோட மெக்கானிக்கல் கீபோர்டு பார்த்தோங்க. அடுத்து வந்து நம்ம ப்ளூ ஸ்விட்சோட பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்மிக் பைத்தில் வாந்த் அப்படிங்கிற ஃபுல் கீபோர்டு தாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். நைஸ். அண்ட் இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க
இந்த கீஸை கழட்டுறதுக்கான ஒரு சின்ன ஒரு டிவைஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கீஸும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ லுக்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெட் ஸ்விட்ச் அண்ட் ப்ளூ ஸ்விட்ச் கீபோர்ட்ஸ் மேலே வந்து ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியாது. ஆனால் நீங்கள் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு மை டியர் டயானா, டுமாரோ எத்தனை மணிக்கு நாம மவுஸ் பண்றது, சாரி லவ்ஸ் பண்றது? கீபோர்ட், அதாவது ஒரு டைப்ரைட்டிங் கீபோர்டு, ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டுக்கான ஃபீல் இதில் தாங்க கிடைக்கும். அந்த ஒரு சவுண்டும் வந்து இந்த கீபோர்டில் தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கே அந்த ஃபீல் ஆகலாம். கேக்குது. இப்போ ரெட் ஸ்விட்சுக்கும் ப்ளூ ஸ்விட்சுக்கான சவுண்டு. ஸோ ரெட் ஸ்விட்ச் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதில் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம இந்த கீஸோட சவுண்ட்ஸே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் சேம் வே ஸோ இந்த கீஸை ரிமூவ் பண்ணுற இந்த ஒரு சின்ன டிவைஸ் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வருது. இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளூ கலர், என் பல்ல பூரா பாரு ப்ளூவா இருக்கு பாத்தியா? ஸோ ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இதே ஏதாவது நம்மளுக்கு போயிடுச்சு, இந்த டோட்டல் கீஸையே மாற்றணும் அப்படின்னாலும் 2 எக்ஸ்ட்ரா கீயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ கேப்பே வந்து நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 200-250 ருபீஸ் ஆகும். நம்ம தனியாக வாங்கணும்னா தனியாக கிடைக்கிறது ரொம்ப டஃப்பு. ஸோ அதுக்காக இவங்க வந்து பாக்ஸ்லேயே 2 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துறாங்க. இட்ஸ் அ குட் ஒன். இங்கேயும் வந்து நம்மளுக்கு RGB எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாக வந்துருதுங்க. ஸோ இதுலேயும் வந்து அந்த RGB மோட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் அ பேசிக் கீபோர்டுங்க. இட்ஸ் அ ஃபுல் கீபோர்ட், பேசிக் கீபோர்டு. உங்களுக்கு கேப்ஸ்லாக் கீயோட இண்டிகேஷனோட வந்துடுது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அரௌண்ட் 1650 ருபீஸ். நம்ம ரெட் ஸ்விட்சுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 150 ருபீஸ் தாங்க. 150 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து காஸ்மிக் பைட் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சைஸஸ்லேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ 87 கீபோர்டு. இவங்களுக்கு பார்க்கவே சின்னதாக இருக்குங்க. என்னென்னா நம்பர் கீஸ் எதுவுமே வராது. இதோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ கேம் டேஸ் பிராண்டுங்க. கேம் டேஸில் ஹெர்மஸ் E2 அப்படிங்கிற ஒரு மாடல். ஒய் கட்டு நிமிஷம் கட். எஸ், இந்த கீபோர்டு இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ அதே மாதிரி RGB லைட்டிங்ஸ் வந்துடுதுங்க. இட்ஸ் மோர் ப்ரீமியம், பார்க்கவே நல்லா இருக்குது. நம்ம மற்ற 2 கீபோர்ட்ஸ் பார்க்கும்போது இந்த கீபோர்டு வந்து பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு இது வந்து நம்ம ஒரு 14 இன்ச்சஸ் லேப்டாப் வாங்கினா நம்ம நம்பர் கீ இல்லாமல் இருக்கும், நம்பர்ஸ் கீ இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்பர்ஸ் கீ இல்லாமல் இருக்குது. மற்றபடி எல்லாமே இருக்குங்க. நம்பர்ஸ் வேணால் நம்ம மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காம்பேக்டாக சூப்பராக யூஸ் பண்ணோம்னா இது நல்லா இருக்குங்க. அண்ட் இது வந்து ப்ரௌன் ஸ்விட்ச். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து ரெட் ஸ்விட்ச் அண்ட் ப்ளூ ஸ்விட்ச் பார்த்தோம். இது வந்து ஒரு ப்ரௌன் ஸ்விட்சுங்க. இது எப்படி இருக்குன்னு டைப் பண்ணி பார்த்தலாம். அண்ட் ஒரு சவுண்டும் நீங்களே கேளுங்க. எஸ், டேய் ஏன்டா அப்படி டைப் அடிக்கிற மாதிரி எல்லா நம்பரையும் அமுக்குற? ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ளூ வந்து ரொம்ப கிளிக்கி சவுண்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டட் சவுண்டாக இருக்குங்க. ஸோ சவுண்டு கேட்க நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து ஏன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு 87 கீன்னு சொல்லியிருந்தோம். ஃபுல் கீபோர்டும் இல்லை. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 2300 to 2400 அந்த ரேஞ்ச் வருதுங்க. ஸோ இந்த கீபோர்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம், உயிரை வாங்குறேன். ஸோ இந்த கீபோர்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கீஸில் வந்து அவங்க கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் இது லைக் இந்த பட்டன் அழுத்தினோம்னா இட் வில் ரெடியூஸ் த பிரைட்னஸ் ஆஃப் த லைட்ஸ் இந்த கீபோர்ட். அதே மாதிரி இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் இந்த இன்சர்ட் அழுத்தினோம் அப்படின்னா ஒரு கிராஜுவலாக லைட்ஸ் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு மோடு வருது. அண்ட் ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் எண்ட் அழுத்தினோம் அப்படின்னா இட் கோஸ் ஆஃப். ஒரு தடவை அழுத்தினா லைட்ஸ் எரியுது, ஒரு தடவை அழுத்தினா லைட்ஸ் போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக இருக்குது. ஸோ ஒரு 1500 ஒரு 2300 ஒரு 800 ருபீஸ் தான். ஸோ அந்த இதுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குங்க. அண்ட் ஸ்விட்சஸும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இட்ஸ் வெரி குட் டு யூஸ். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு கீபோர்டு பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது மெக்கானிக்கல் கீபோர்டு தான். இது வந்து ரொம்பவே சின்ன கீபோர்டுங்க, காம்பேக்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. இது வந்து 60% கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக கேமர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீபோர்டே வந்து ரொம்ப குட்டியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கீபோர்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. அண்ட் இதுலேயும் வந்து நம்ம காஸ்மிக் வெயிட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி
ஒரு கீ கழட்டுற அந்த ஒரு கேப் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 எக்ஸ்ட்ரா கீஸும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் அ வெரி குட் திங். காஸ்மிக் பைட்லேருந்து இது கொடுத்துட்றாங்க ரெகுலராகவே எல்லா கீபோர்ட்ஸ்லையும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ தாங்க கீபோர்டு. இதில் நம்மளுக்கு ஆரோ மார்க்ஸும் இருக்காது அண்ட் இதில் நம்பர் கீயும் இருக்காது. ஒண்ணுமே இல்ல. ஒன்லி ஃபார் கேமிங் பர்பஸ்ங்க. ஏன்னா கேமர்ஸ் வந்து WASD மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ் யூஸ் அண்ட் கேமிங் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 87 கீ ஆர் 86 கீ கீபோர்டு போகலாம். அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் நம்ம கேம் டேஸில் பார்த்தது ப்ரௌன் ஸ்விட்ச் இன்னுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு சுப்ரீம் ஃபீல் கொடுக்குதுங்க. ஸோ யூ கேன் கோ ஃபார் தட். ஆர் எல்ஸ் உங்களுக்கு 60% நீங்கள் ஃபுல் ஆன் கேமர் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா காஸ்மிக் பைட்டில் தீம்ஸ் அப்படிங்கிற மாடல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இட்ஸ் அ ப்ளூ ஸ்விட்ச். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிக்கி சவுண்ட் வந்து ப்ளூ ஸ்விட்சில் தான் அங்கே இருக்கும். திஸ் ஆல்சோ ஹேஸ் த லைட்டிங் எஃபெக்ட். அண்ட் இது ஒரு மெக்கானிக்கல் கேமிங் கீபோர்டு அப்படின்னாலே லைட்டிங் எஃபெக்ட் கண்டிப்பாக வந்துருங்க, RGB எஃபெக்ட். ஸோ இந்த 60% கீபோர்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 1800 rupees வருதுங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு 87 கீ கம்பேர் பண்ணும்போது சீப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் அ ப்ரௌன் ஸ்விட்ச். நம்ம பார்த்தது வந்து ப்ரௌன் ஸ்விட்சஸ் ஆர் ஆல்வேஸ் காஸ்ட்லி. அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஃபுல் கீபோர்டோட காஸ்ட்லியாக இருக்கிற ரீசன் வந்து இட்ஸ் ஸ்பெஷலி மேட். 60% கீபோர்ட்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் கேமர்ஸ். இட்ஸ் ஸ்பெஷலி மேட். ஸோ அதனால் இது வந்து காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு 200 to 300 rupees ஜாஸ்தி. மாப்பிள இந்த அல்வா ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. ஸோ இப்போ நம்ம பேசிக்கான ஒரு மெம்பரைன் கீபோர்டில் வந்து ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி டோட்டலாக பார்த்துட்டோங்க. என்னென்ன கீபோர்ட்ஸ் வந்து ஒரு பேசிக்கான ரேஞ்ச், அதாவது 1500 ஒரு 2300 rupeesல என்னென்ன ரேஞ்ச் இருக்குது அண்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி டோட்டலாக பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாலேஜ் வந்திருக்கும், ஒரு ஐடியா வந்திருக்கும். ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட்னா எப்படி சூஸ் பண்ணணும், என்ன ஸ்விட்ச் சூஸ் பண்ணணும் அண்ட் என்ன சைஸில் சூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் இனிமேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், நாலேஜ் டிப்ஸ் வீடியோஸ் அண்ட் டெக் டிப்ஸ் வீடியோஸ் அண்ட் பிசிபிள் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் GV கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இந்த கீபோர்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோங்க. அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வாங்கிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை.